ஓம் ஸ்ரீ விநாயகர் துணை. தேன்மொழி ஜோதிடர், பொள்ளாச்சி, கோவை மாவட்டம். ஆடி மாசத்துல அம்மனை வழிபாடு பண்ணுவதற்கான காரணத்த நம்ம பார்க்கலாம். அதாவது புராண வரலாற்றின்படி, ஆடி அப்படிங்கிற ஒரு தேவகுல மங்கை சிவபெருமான வழிபாடு செஞ்சுட்டே இருந்ததா சொல்லப்படுதுங்க. அதாவது எந்நேரமும் சிவனை நினைத்து தியானம் பண்ணிட்டு, மந்திரங்கள ஜெபிச்சுட்டு சிறந்த பக்தையாக இருந்தார். அந்த ஆடி அப்படிங்கிற பெண் சிவபெருமானை திருமணம் செய்து கொள்வதற்காக ஆசைப்படுறாங்க. ஒரு நாள் சிவபெருமான் யோக நித்திரையில் இருக்கும் பட்சத்தில், அதே மகாசக்தி அருள் இல்லாத போது, ஆடி பாம்பின் உருவம் எடுத்து சிவபெருமானை சந்திக்க போறாங்க. அப்போ சிவபெருமான் யோக நித்திரையில் இருந்தாலும் கூட, ஏதோ ஒரு கசப்பான ஒரு சுவை உணர்வு வருதுங்க. உடனே யாரோ வந்திருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுவும் அவருடைய சிவ பக்தை, அதாவது அவருடைய பக்தை என்று தெரிஞ்சுக்கிட்டு பார்க்குறாரு. உடனே ஆடி பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்களுடைய சிறந்த பக்தை, தீவிரமான பக்தையாக இருக்கணுங்க, உங்களுடைய அருட்பார்வை என் மீது பட வேண்டும் சொல்லி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானை திருமணம் செய்து கொள்வதற்கான விருப்பத்தையும் சொல்கிறாங்க. நான் சிவபெருமான் பார்த்தீங்கன்னா, என்னை திருமணம் செய்ததற்குள்ளாக ஆசைப்படுறீங்க இல்லையா? அப்போ நீங்கள் சக்தியின் அம்சமாக ஆகிட்ட. ஆனால் எனக்கு திருமணம் செய்து கொள்வதற்கு விருப்பம் இல்லை. அதனால் சக்தியின் அம்சமாகவே நீ பூலோகத்தில் வணங்கப்படுவாய். அதுவும் பூலோகத்தில் வேப்ப மரமாய் பிறப்பீங்க. வேப்ப மரம் பார்த்தீங்கன்னா, மகாசக்திக்கு பூஜையில் பயன்படக்கூடிய ஒரு பொருளாகவும், அதே சமயத்தில் உன்னுடைய பெயர் ஆடி. அந்த ஆடி அப்படிங்கிற ஒரு மாதமாகவும் பூலோகத்தில் கொண்டாடப்படுவாங்க. அப்போ ஆடி மாதத்தில் உன்னை உன்னை பக்தர்கள் பூஜை ஆராதனைகள் செய்து வழிபடுவார்கள். இது உத்தராயண புண்ணிய காலம் முடிஞ்சு தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பிக்கும் பட்சத்தில் மக்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையிலேருந்து நீ காப்பாய் அப்படிங்கிற அமைப்பில் நீ ஒரு சக்தியின் அம்சமாக பூலோகத்தில் கொண்டாடப்படுவாய்ன்னு சொல்லி ஒரு வரத்தை தர்றாருங்க. அதே மாதிரி ஆடி மாதம் பூலோகத்தில் வேப்ப இலைகளை அம்மனுக்கு சமர்ப்பித்து நம்ம வழிபாடு பண்ணுறோம். இது தட்சிணாயன புண்ணிய காலம்னா பார்த்திங்கன்னா, இது தேவர்களின் இரவு பொழுதாக கருதப்படுகிறதுங்க. நமக்கு எப்படி ஒரு நாளைக்கு இரவு பகல் வருது, அது மாதிரி அவங்களுக்கு ஒரு வருடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இரவு பகல் அப்படிங்கிறது தட்சிணாயனம் உத்தராயண புண்ணிய காலம் சொல்லுவாங்க. அப்போ தட்சிணாயன புண்ணிய காலத்தில் ஆடி மாதம் தான் முதல் தொடங்குது. அப்போ ஆடி மாதத்தில் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் அம்மன் வழிபாடு செய்யும் பட்சத்தில் அம்மன் நம்மளை காப்பாற்றுவாங்க. அந்த மாதிரி சிவபெருமான் ஆடி என்ற தேவகுல பெண்ணுக்கு சக்தியின் அம்சத்தையே வழங்கியிருக்காங்க. அப்போ ஆடி மாதத்தில் அம்மனை வழிபாடு பண்ணுவோம். நமக்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகளை நம்ம களைவோம். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.